the crucifixion of Jesus. இவைகள் வேதாகமத்திலே மத்தேயு 27 அதிகாரம் 27 to 56 மற்றும் மார்க் 15 to 41, லூக்கா 23 26 to 49, யோவான் 19 16 to 30 அவருடைய மரணத்துக்குண்டான அழைத்து செல்லுகிற காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம பார்க்க போற தீம் வேற. இன்னைக்கு இங்கே what are the key themes of crucifixion? இப்போ இன்னொரு காரியம் இருக்கு. இது ஜெனரல் crucifixion of Jesus. இப்போ தீம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. தேவஜனமே, இப்போ ஒரு மைய கருத்து, அவர் எதற்காக சிலுவையில் அறையுண்டு மரிக்கப்பட வேண்டும், இது ஒரு இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த டெத்துக்கு பேரு, இந்த குரூசிஃபிகேஷன் டெத்துக்கு பேரு ஒன்று சாக்ரிஃபிஷியல், இந்த சிலுவையின் மரணம் மற்ற மரணத்தை போல, மற்ற மரணங்கள் குற்றம் செய்வதற்காகவும், மற்ற மரணங்கள் சட்ட திட்டங்களுக்கு விரோதமாய் ரோம பேரரசுக்கு எதெல்லாம் நெகட்டிவ் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை. பட் இங்கே தீம்ஸ் ஆஃப் குரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ், இங்கே கிறிஸ்துவுடைய ஏன் இந்த மரணம், இது ஒரு சாக்ரிஃபிஷியல் டெத். இது இந்த மரணம் எதற்காக? இட் இஸ் சீன் ஆஸ் a sacrifice for the sins of the world. இங்கே இந்த சாக்ரிஃபைசிங், இந்த அனுபவம், இந்த மரணத்தை ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மரணமாக ஏன் கிறிஸ்து செயல்பட வேண்டும்? இங்கே sins of the world இருக்கு. உலகம் எங்க இருக்கு? இப்போ எந்த நிலையில இருக்குது? பாவத்தின் உலகமாக இருக்கு. பல கோடி மக்கள் வாழ்ந்துட்டு போயாச்சு, பல கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பல கோடி மக்கள் இன்னும் வாழ போறவங்களா இருக்கிறாங்க. சோ ஒரே ஒரு சாக்ரிஃபைசல் பலி தான், ஒரே ஒரு பலி இந்த உலகத்தினுடைய சகல பாவங்களையும் மாற்றுது. அப்போ இந்த தீம்ஸ் ஆஃப் குரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் இங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததை நீங்க எவ்வளவாய் மனதில் இறக்குறீங்களோ, இப்போ அந்த உலகத்தினுடைய ஒரு அங்கமாக நீங்க இருக்கிறீங்க. இப்போ இந்த பலி எனக்காக, அது கிறிஸ்து இயேசு ஒரு தரம் பலியாகி என் பாவத்தை எல்லாம் மாத்திட்டாரு. எப்போ நீ அதை ஒரு சாக்ரிஃபைஸ் ஃப்ரம் த ஜீசஸ் என்று நினைக்கிறியோ, அப்பந்தான் இந்த சிலுவையின் மரணத்தினுடைய சாயல் உங்களுக்கு பலிக்கும். இத இன்ஃபர்மேஷனாக, அதாவது ஒரு செய்தி தொகுப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா,
நம்ம மைண்ட்ல அது இன்ஃபர்மேஷனா இருக்குமே தவிர நமக்கு அது டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்காது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? One is called as information and another is called as transformation. ஒன்று செய்தி, இன்னொன்று மறுரூபமாக்கப்படுகிற மகிமை. இப்போ தேவச்சனமே இந்த வேதத்தை வாசித்து வாசித்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் பவர் உன் மைண்டில் ஒரு பள்ளிக்கூட படிப்பை காட்டிலும் கிறிஸ்துவனுடைய சரீரமாகப்பட்டது சரித்திரமாக உனக்குள் இறங்கியிருக்கு. இந்த சரித்திரம் உன்னை மறுரூபப்படுத்தாது. யார் கேட்டால் தான் தான் வசனத்தை சொல்லுவீங்க, யார் கேட்டாலும் தான் தான் சம்பவத்தை சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்குள் இருக்கிற ஸ்பிரிட் என்னன்னா, இட் இஸ் கால்ட் as informative spirit. Because if you feel that the death of Jesus is a sacrificial death for me, கிறிஸ்துவுடைய மரண சாயல் என்ன சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து எடுப்பதற்காக அவர் தன்னை கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று இன்ஃபர்மேஷனை மாற்றி உன்னுடைய மறுரூபத்துக்கென்று நீ நினைப்பாயானால், புரியுதுங்களா? இன்ஃபர்மேஷனுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வித்தியாசம். இது உங்களுக்கென்று நீங்க பலியிடப்பட வேண்டிய இடத்துல ஜீசஸ் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணார். எதுக்கு? எனக்காக 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 நீங்க நினைச்சீங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் இல்ல, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். So the theme of crucifixion of Jesus is to have a realizing capacity through our soul. நம்முடைய ஆத்மா மூலமாக அவர் எனக்காக நான் மரிக்கப்பட வேண்டிய இடத்துல தன்னை ஒப்புவித்து பலியானார். This is called a transformation information. மறுரூபமாக்கப்படுகிற அந்த நினைவாற்றல் இல்லாதபடிக்கு ஒரு சரித்திரத்தை நீங்கள் படித்தீர்கள். அக்பர் வந்தாரு, அவுரங்கசீப் வந்தாரு, 15வது நூற்றாண்டிலே ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். இவைகளெல்லாம் என்னது? ஹிஸ்டரி. சோ அவைகள் மூலமாக கிறிஸ்துவனுடைய அன்பையோ கிறிஸ்து மரித்ததை நீங்கள் நினைக்கிறதுனால உங்களுக்கு மன ரீதியில உங்களுக்கு விடுதலையோ கிடைக்காது. இப்போ ஆத்ம ரீதியாக அவைகளை நீங்கள் உங்களுக்குள் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இறக்குகிறது தான் இந்த சிலுவையின் மரணத்தினுடைய சாய். இரண்டாவதாக ரிடம்ஷன். இந்த ரிடம்ஷன் இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நகை கடையில நீங்க ஒரு நகையை வைக்கிறீங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதே அசலை கொண்டு போய் கொடுத்தா அவன் காசு கொடுப்பானா? அவன் மடையனே கிடையாது. அவன் என்ன செய்யறான்? எத்தனை மாசமோ அதுக்குண்டான வட்டியை கால்குலேட் பண்ணி அதையும் சேர்த்து கொடுத்தாதான் அவன் நமக்கு கொடுத்த பொருளையை நமக்கு கொடுக்கிறான். பட் ரிடம்ஷன் இங்கே மீட்டெடுக்கிற இந்த அனுபவம் என்ன சொல்லுது? through his death and resurrection Jesus offers redemption and forgiveness to those who believe. இங்கே ஓம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 6:23 பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ உங்க மரணத்தை அவர் உங்களிலிருந்து மீட்டெடுத்து அதை ஜீவனா இந்த உலகத்துல வாழ்வதற்கு கொடுப்பதற்கு இவர் மார்வாடியை போல அல்ல. உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா பணம் கேட்கல, நீங்க வச்சதுக்கே உங்கள்ட்ட பணம் கேட்கல, அவர் எதையுமே கேட்கல. அவருடைய ரிடம்ஷன் எப்படிப்பட்ட ரிடம்ஷனாக இருக்குது? வேதம் சொல்லுவது those who believe. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன நடக்குது? அவன் பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிறான் இல்லையா, இமீடியட்டா அது ஓபன் ஆகுது.
ஏன்? அவர் ஒரு விலை கிரயத்தை இருந்தவர்களுக்காக, இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, இருக்க போறவர்களுக்காக நடத்தி முடிச்சிட்டார். சோ உங்க ரிடம்ஷன் இப்ப ஜீசஸ் கையில இருக்கா, உங்க கையில இருக்குதா? பதில் சொல்லுங்க. யார் யாருக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. நம்ம கையில தான், உங்க கையில தான் இருக்குது. ஏன்? The mind is an asked a vessel to be filled. சிந்தை என்பது தேக்கி வைக்கிற ஒரு பாத்திரம் அல்ல, பட் இட் இஸ் a fire. ஆனால் அது ஒரு அக்கினி, to be kindled, தூண்டி விடக்கூடிய ஒரு அக்கினியாக இருக்கணும். சோ வேதத்தை உங்க மைண்ட்ல தூண்டி விட்டு பாருங்க. அவர் எனக்காக மரித்தார், இதை சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் என் பாவங்கள் மாறும்படி அவர் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன். So redemption through Jesus Christ, it is in the liberty of your hands. உங்க உரிமைகள் உங்க கரங்களில் நீங்க எவ்வளவா எடுத்துக்கொள்ளுகிறீங்களோ அவ்வளவாய் இந்த redemption has its own power. நீங்க 5 kg weight நினைச்சீங்கன்னா 5 kg தான் நீங்க அதை தூக்குறவங்களா இருப்பீங்க. அது அன்அக்கௌண்டபிலிட்டியா இருக்கு. அது ஆண்டவர் எந்த லிமிட்டேஷனும் வைக்கல. ஜீசஸ் உங்களுக்குள்ள வர்றதுக்கு உங்களை லிமிட்டடா உங்களை பார்க்கல, உங்களை அன்லிமிட்டடா பார்க்கிறார். நீங்க எவ்வளவு அந்த ரிடம்ஷனை விரும்புகிறீங்களோ அந்த ரிடம்ஷனை நீங்க பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய தீம் ஆஃப் குரூசிஃபிகேஷன். சோ இந்த உரிமை டோட்டலா நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு விசுவாசிக்கிறவனுக்கு. அதனாலதான் லாசரு மரித்தப்போ கூட சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். ஏன்னா உங்க சகோதரர் மரித்திருக்கிறார். அவங்க சொல்றாங்க நாரும் ஆண்டவரே. ஆமா, உலக பிரகாரமா 4 நாள் போனது என்ன செய்யும்? நாரும் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை தாண்டி நீ விசுவாசம் வைக்கிறியா? லாசரு எழுந்து வருவான், நீ விசுவாசம் வைக்கிறியா? அந்த ரிடம்ஷனை நீ நம்புறியா? ஏன்னா ஜீசஸும் மார்த்தாள் மரியாள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அவங்கள பார்த்து செத்த வீட்டை தனியாக கூப்பிடுறாரு. ஏன்னா உள்ள அநேக ஸ்பிரிச்சுவல் மோனுமெண்ட்ஸ், அதாவது துக்கத்தை அனுசரிக்கிற யூத ஆசாரியர்கள் அன்றைக்கு லாசரு வீட்டில் 7 நாள் துக்கம் அனுசரிப்பாங்க. இப்ப 4வது நாளா துக்கத்தை அனுசரித்து அங்க வேத வாசிப்பு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஜீசஸ் அங்க போய் கூப்பிட்டார்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஜீசஸ் எப்படி பார்த்தாங்க? எப்படியாவது இவரை நியாயப்பிரமாண சட்ட திட்டத்தின்படி மாற்றி இவரை காலி பண்ணிடணும். இப்ப ஜீசஸ் என்ன செய்யறாரு? அவர் வீட்டு ஓரமா போய் மார்த்தாள் மரியாதை பார்க்கிறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, உயிர்த்தெழுதல் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி சொல்றது. ஆமா ஆமா, மரித்ததுக்கு அப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு, அது எங்களுக்கு தெரியும், நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க அவருக்கே. இப்ப அவர் சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுதல் இல்ல, நீ முதல்ல அங்க வா, பெத்தனியா கல்லறைக்கு வாங்கிறார். இந்த மாதிரி நான் செய்து நேரம் வீட்டுக்கு போகுது. வீட்டுல இருந்து கிளம்புன உடனே என்ன செய்யறாங்க? இந்த ஸ்பிரிச்சுவல் மோர்னஸ், MOURNERS, மோர்னஸ்னா துக்கம் அனுசரிக்கிறவர்கள். அவங்க பாக்குறாங்க, என்ன அது மார்த்தாள் மரியாதை இவங்க வீட்டுல இருந்து நம்ம துக்கத்தை அனுசரிக்கணும், இவங்க கிளம்புறாங்கன்னா அவங்க பார்த்தா அவங்க கொஞ்சம் தூரம் கல்லறையை நோக்கி போறாங்க. இவங்க பார்த்தாங்க, வா நம்மளுக்கு ஊர்ல இருக்கிறவங்க பாக்கீங்கன்னா துக்கம் விசாரிக்கிறவன், துக்கத்தை அனுசரிக்கிறவன், வீட்டுல உட்காந்து பாடிட்டு இருக்கவன், என்னப்பா எல்லாரும் இப்படி போறாங்க? மார்த்தாள் மரியாதை எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோ அங்க போறாங்க, இவங்களும் போறாங்க கூட. அது ஒரு 10 கேஸ் சேர்ந்துச்சு. இது பார்த்தோம்னா சதுசேர் பரிசேர் பார்த்தா லாசரு சேர்த்து 4 நாளாச்சு, இப்ப என்ன கல்லறையில வேலைங்க? அவ்வளவுதான். சதுசேர் பரிசேர் ஞான பிரமாணிகள் அக்கம் மழுக்க இருக்கிறவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் மர்னர்ஸ் எல்லாம் இப்ப போயாச்சாங்க. ஜீசஸ் அவங்க இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார், நீங்க விசுவாசித்தால். அது மெயினா மார்த்தாள் மரியாளுக்கு சொல்றாரு, கல் எடுக்க சொல்லிட்டு சொல்ற வார்த்தை. அவங்க என்ன செய்யறாங்க? இம்மீடியட்டா, சாமி நடக்காது, நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் தெரியுங்களா?
அவன் லாசரு பக்கத்தில் தான் ஈஜிப்ட். அங்கிருந்து அப்படி இறங்கி அப்படியே தொலைவு போனீங்கன்னா அங்கே ஈஜிப்ட் வந்துடும். ஈஜிப்ட் பக்கத்தில் இருக்கிறது தான் பெத்தனியா. எங்கள் லாசருவை நாங்கள் ஒரு மம்மியாக டிசைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் அறுத்து எடுத்து எல்லா பாகங்களும் வெளியே போட்டாச்சு. உள்ள கெமிக்கல் வச்சு தச்சாச்சு சாமி. இப்போ எங்களுக்கு சந்தேகம் தான், பாடியில் உறுப்புகள் இருக்குதா? எகிப்து முறைமையின்படி அவரை மம்மியாக நாங்கள் ஆக்கிட்டோம். பொதுவாக டெட் பாடி அப்படியே தான் போடுவாங்க கல்லுக்குள்ள வச்சு. ஆனால் இவருக்கு உச்சந்தலிருந்து துணியை டைட்டாக சுற்றியாச்சு, கால் வரைக்கும் அது சுற்றியாச்சு. ஏன் சுற்றி இருக்குன்னா, இறுக்கமாக இருந்தால் தான் இந்த கெமிக்கல் போய் பாடியில் போய் ஊறி இந்த பாடி மம்மியாக மாறும். இவரை எப்படி எழுப்புவீங்க? அதுதான் கான்செப்ட். அவர் சொன்னாரு, பலன் உள்ளவனை காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது. ஆனாலும் மர்த்தால் மரியாள் எனக்கு தெரியல எவ்வளவு மெஷர் அவங்க லாசருவை ஏசாமி உயிரோடு எழுப்புவார்னு சொல்லி எவ்வளவு மெஷர் வச்சிருந்தாங்கன்னு தெரியாது. பட் ஒரு சின்ன நெருப்பு பொறி இருந்தது, கல் புரட்டப்பட்டது, லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். செத்த சரீரம் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டுச்சா? உயிரோடு இருக்கிற நீயும் நானும் சந்தேகப்பட்டோம். மேல இருக்கவங்க என்ன நினைச்சாங்க, அது எப்படிங்க வரும், நாங்க தான் பாடியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோமே, அவரை மம்மியா மாத்திட்டோமே, நாங்க ஏதோ செத்தவரை அப்படியே இருந்தா பரவாயில்ல வான்னா வந்துருவாரு. ஒண்ணுமே கிடையாது, டோட்டல் இங்க உள்ள பாகங்கள் அவுட். ஒரே சத்தம் தான் போட்டார், லாசருவே வெளியே வா. உருவாக்குகிறவர் அவராக இருக்கிறாலே மறுபடியும் ஒரு சிருஷ்டி உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே இருந்த ஸ்பேர் எல்லாம் போய் புதிய ஸ்பேர் உள்ள இறங்கிடுச்சு. வெளியே வந்தாங்க, அவங்க டைட் பண்ண டைட் இப்ப இன்னும் டைட் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? முன்னாடி பாகங்கள் இருந்த கெமிக்கல் இருந்து இப்ப பாகங்கள் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஷாமா டைட். கெட்டினது யாரும் அவங்களே அவங்க சொல்றாங்க, தலையில இருந்து சுத்தி நேரா கால் வைக்கிறது. இப்ப எங்க பிரிக்கணும்? காலில் தான் பிரிக்கணும். காலை பிரிக்கும் போது பெருவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா செய்ய. சுத்தின லாஸ்டர் எழுந்து நின்றார். எத்தனை வருஷம் வாழ்ந்தார் யாருக்காவது தெரியுமா? 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். இதெல்லாம் தான் சரித்திரம். நான் கொடுக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்? ரிடம்ஷன் யாருகிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. ஏசாமி சத்தம் போட்டாரு, அது யார் காதுல விழுந்தது? செத்த லாசர் காதுல விழுந்தது. ஆனா உயிரோடு இருக்கிற நீயும் நானும். மேரியமா 10 வருஷம் தான் தாங்குறாங்க. இயேசு எத்தனை மாசம்? 10 மாசம் தான். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாங்கலாமே அந்த வார்த்தைய. வயிற்றுல தாங்கலாம், மைண்ட்ல தாங்கலாம், சோல்ல தாங்கலாம், கைகள்ல தாங்கலாம், நடக்கிற போது தாங்கலாம், பேசுகிற போது தாங்கலாம். ஜீசஸ் அவங்க வயிற்றுல தான் சேர்ந்து முடிஞ்சது 10 மாசம். ஆனா உனக்கு அடக்கம் லைஃப் லாங்கா இயேசுவை நம்ம சுமக்கலாம். எப்படி? அந்த வார்த்தை என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தா மிகுந்த மிகுந்த கனிகளை கொடுக்கிற அளவுக்கு உன் கர்ப்பத்தின் பவர் ஃபுல்லா இருக்கு, ஃபயரா இருக்கு. ஆனா நம்ம யாரும் அவரை வச்சுக்கல. அவரை வேணும்னா கூப்பிட்டு இதை ஆசீர்வச்சு நீ போயிட்டே இருக்கியா, பக்கத்துல நிக்காத. துட்டு கொடுத்துட்டியா, காருக்கு கேட்ட நீ கொடுத்துட்ட, நான் எந்த கார் நான் வாங்கிக்கிறேன், நீ அந்த மாதிரி சொல்லுவேன். வீடு கேட்ட காசு கேட்ட கொடுத்துட்டியா, நான் எந்த புரோக்கர் நான் பார்த்து வாங்குவேன், நீ போயிட்டே. உடம்பு சரியில்லை, உடம்பு குணப்படுத்திட்டியா, போயிட்டே. இப்ப பக்கத்துல நிக்காத, மறுபடியும் கூப்பிட்டாவா. மேரி 10 மாசத்துல 1 மாசம் வச்சுக்கின்னு 3 நாள் லீவ் விட்டுட்டு ஜீசத்தை வெளியே தூக்கி விட்டா. இப்போ அவங்க உட்கார் போகல ஒன்று வச்சிருந்தாங்களா? ரைட் ஃப்ரம் த womb டு த பர்த் அவங்க தான் வச்சிருந்தாங்க. அப்போ நீ வாழ்நாளெல்லாம் டைமில் இல்லை, டோட்டலா வச்சிருக்கணும். ஏன்? அப்பந்தான் ரிடெம்ப்ஷன் எப்போதுமே சார்ஜில் இருக்கும். So what is redemption? Redemption is through his death and resurrection, Jesus offers redemption and forgives those who believe.
இப்போ ரிடம்ஷன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஆஃபரை கொடுக்கிறார். என்ன ஆஃபர் அது? டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் கிடையாது. இது பெர்மனண்டா ஒரு ஆஃபர். நான் மன்னிக்கப்பட்டாச்சு, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, என் சாபக்கட்டுகள் என்னை விட்டு அவிழ்க்கப்பட்டாச்சு, என் மேல அனுப்பப்பட்ட சூனியமும் மாந்திரிகமும் இப்ப என் மேல இல்ல, என் பொண்ணு நல்லா வாழ்வா, என் பையன் நல்லா வாழ்வா, நல்ல வேலைக்கு போவா. உங்க ரிடம்ஷன் எங்கெங்கெல்லாம் பயம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் போராட்டம் இருக்கோ. நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ போராட்டம் இருக்கு. கடன் வாங்கினா காலையில வட்டிக்காரன் வந்துருவானேன்னு போராட்டம் இருக்கு, தண்டல்காரன் வந்துருவானேன்னு போராட்டம் இருக்கு. ஐயோ நாளைக்கு இந்த டெலிவரி பண்ணணுமே, வேலையை முடிக்கலையேன்ற போராட்டம் இருக்கு. ஐயோ வளர்ந்து வந்துட்டுமே, அடுத்து ஸ்டெப்ஸ் கொண்டு போகணுமே, அதுக்கு என்கிட்ட இல்லையேங்கிற போராட்டம் இருக்கு. தேவச்சனமே, ஜீசஸ் ஆஃபர்ஸ் எ சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸை நீ விசுவாசிக்கிற பொழுது ரிடம்ஷன் இட் பிகம்ஸ் as a reward to you. அவார்டுக்கு ரிவார்டுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா இந்த அவார்டு, செகண்ட் ரேங்க் வாங்கினா இந்த அவார்டு, தேர்ட் ரேங்க் வாங்கினா இந்த அவார்டு. ரிவார்டு என்ன தெரியுங்களா? யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். உன் பிறந்த நாளும் வாங்கி கொடுக்கலாம். அது 50 இருக்கட்டும் 60 இருக்கட்டும். நம்ம பிறந்தநாள்லாம் நம்ம நாட்டில் ஒரு 10-12 வயசு வரைக்கும் தான் பிறந்தநாள் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கிலீஷ் கலாச்சாரம் இங்கே வந்துருச்சு. இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிறந்தநாள் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் ஒரு காலத்தில் என்ன, கழுதிக்கா கொண்டாடுறது பிறந்தநாள் அப்படின்னு இருந்தா இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் என்ன ஆகி போச்சு, போஸ்ட் அடிச்சு ஓட்டுற காலம் வந்துருச்சு. 80 வயது நிரம்பினவர் ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் காட்டிலும் எவ்ரி டே இந்த ரிடம்ஷன் நீ பிறக்கிற புதிய அனுபவம். அல்லேலூயா. காலைதோறும் அவைகள் புதிதாக இருக்கிறது. அந்த கிருபை என்ன புதுசு? with the power and authority and agreement of the Lord Jesus Christ with us. அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய ஒப்பந்தம் உன்னை ஒவ்வொரு நாளும் கிருபையினால அதை நமக்கு கொடுத்து நம்மளை எழுப்புது. தோற்று போய் இல்லாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, வழிக்கு விழுந்து விடாதபடிக்கு. அதுதான் இந்த ரிடம்ஷன். இட் இஸ் an offer to all those believe on the sacrificial death of Lord Jesus Christ. இது என்ன ஆஃபர்? எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் எனக்காக இன்ன விதத்திலே பலியானார் என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, it becomes an offer to everyone. அல்லேலூயா. சோ இதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சாக்கியம். அடுத்த தீம் என்ன? ஜீசஸ் கிரைஸ்டுடைய இந்த தீம் fulfillment of prophecy. மூன்றாவதாக இந்த தீம் ஆஃப் குரூசிஃபிகேஷன் ஏன் என்று கேட்பீர்களானால், it is called as fulfillment of prophecy. The crucifixion is seen as the fulfillment of Old Testament prophecies regarding the Messiah. So பழைய ஏற்பாட்டின் அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் மேசியா யார் என்பதை இந்த குரூசிஃபிகேஷன் தீம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனையோ பேர் சிலுவையிலே ஜீசஸுக்கு முன்பாக மரணம் அடைந்திருக்கிறார்கள். யாராவது திரும்பி வந்திருக்கிறாங்களா? இல்லை. ஆனா ஒருவரை குறித்து மாத்திரம்தான் அது சொல்லப்பட்டது, அவர்தான் மேசியா. ஒரு சிலுவையின் மரணம், it is the fulfillment of prophecy from the Old Testament. So தேவஜனமே, கிறிஸ்துவினுடைய சகலவிதமான பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்று சொன்னவர், ஓ சிந்தைகள்ல ஏதாவது ஒரு எம்டினஸ் இருக்குமானால், ஒரு காலி வெற்றிடம் இருக்குமானால், ஓ சிந்தையில கிறிஸ்துவை குறித்ததான தெளிந்த புத்தி அல்லாதபடிக்கு எங்கேயோ ஒரு இடம் அது அறிவிக்கப்படாத ஒரு இடமா இருக்குமானால், பிசாசின் தந்திரம் உன்னை என்ன செய்யும்? இந்த ப்ராப்பசி இருக்கிறது உனக்கு தெரியும், மேசியா என்பது ப்ராப்பசி தெரியும்.
ப்ராபஸினுடைய என்கரேஜ்மெண்ட்ஸை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ப்ராபஸி எது எது சொல்லிச்சோ அந்த ஃப்ரூட்ஸை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ப்ராபஸி எது எது சொல்லிச்சோ அந்த பிளெஸிங்கை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? So what are the themes of crucifixion of Lord Jesus Christ? அதனுடைய சாவி என்ன? அது நம்ம அறியாதவர்களா இருந்தோம்னா, prophecy is always prophecy. தீர்க்க தரிசனம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் அது உனக்குள்ள இருக்க அந்த தீர்க்கதரிசனம், எனக்குள்ள இருக்க அந்த தீர்க்க தரிசனம். இப்போ மேசியா ஜீசஸ் தான் அறிந்திருப்ப, அது அறிவிக்கப்பட்டதாக அல்ல, அது நிறைவேறப்பட்டதாக நீ சிந்திக்கப்படுற ஒரு ஆத்மாவாக மாற வேண்டும். அல்லேலூயா. சோ அறிவிக்கப்பட்டதுன்னா அறிவிக்கப்பட்டதா தான் உன் வாழ்க்கையில it will be a great thesis. தீசிஸ்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? ஒரு எழுதப்பட்ட எழுத்து, இல்ல ஒரு ரெக்கார்டு நோட் புக், இல்ல ஒரு காம்போசிஷன் நோட் புக். அது நோட் புக் தூக்கி வச்சா நோட் புக் தூக்கி வச்ச இடத்துல தான் இருக்கும். ஏன் 10 தடவை எழுதுறோம்? ஒரு தெரியாத ஒரு கொஸ்டின் டீச்சர் காம்போசிஷன் கொடுக்குறாங்க, வீட்டில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, 10 தடவை 20 தடவை 30 தடவை. அப்படியாவது அது மைண்ட்ல ஏறிச்சா? சோ இங்க ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் a fulfillment. நல்லா புரியுதுங்களா? இது அரைகுறை இல்ல, இட் இஸ் half filled ன்னு கொடுத்திருக்குதா? சோ டோட்டல் fulfillment தான் ஒரு சரித்திரத்தை உன் வாழ்க்கையில உயிரோட்டமாக மாற்றுகிறது. இட் இஸ் a history. அது வெறும் ஹிஸ்டரியா இல்லாத இந்த fulfillment உன் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குது, எவ்ரிடே ப்ராசஸ்ல இருக்கு. அப்பதான் மேசியா மீட்கெடுக்க வந்தவர். இந்த ரெடம்ஷன் உன் வாழ்க்கையில ப்ராசஸிங்ல இருக்கும். நான்காவதாக love and forgiveness. இதுக்கு அர்த்தம் என்ன? ஜீசஸ் prayer for forgiveness of his executioners demonstrates his love and compassion. ஜீசஸ் யாரை மன்னிக்கிறாரு? அவரை இந்த சிலுவையின் மரணத்துக்கு காரணமான எல்லாரையும் சகலரையும் அவர் மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்? அறியாமல் செய்கிற இவர்களை பிதாவாகிய தேவனே நீர் மன்னியும். இந்த லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ்ல உள்ள என்ன இருக்கு? இப்ப ஜீசஸ் யார்கிட்ட சொல்றாரு? அப்பா கிட்ட என்ன சொல்றாரு? இவங்கள அதற்கு முன்பாக ஜீசஸ் என்ன செய்தார்? தான் மன்னித்தார். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பிரேயர், ஆன்சரபிள் பிரேயர் உங்க வாழ்க்கையில இருக்கப்பட வேண்டுமானால், ஏன் சில பிரேயர்ஸ் ஆன்சரே இல்லை உங்களுக்கு? நீங்க யாரையாவது நீங்க மன்னிக்கிற விதம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே நான் மன்னிக்க மாட்டேன், நான் வேணா மன்னிக்கிறேன் ஆனா பேச மாட்டேன், நான் மன்னிக்கிறேன் ஆனா அவனோட எந்த உறவு வச்சுக்க மாட்டேன், நீங்களும் அவனை மன்னிச்சுட்டு போங்க. ஆனா ஜீசஸ் அப்படி செய்யல. ஜீசஸ் ஆல்ரெடி அவங்கள மன்னிச்சிட்டு இப்ப சொல்றாரு, பிதாவே இவர்கள் அறியாமல் இன்னதென்று செய்கிறார்களே இவர்களை மன்னியும். சோ ப்ளீடர், நான் தான் ப்ளீடர். நீங்க இப்ப ஜீசஸ் அங்க ப்ளீடரா இருக்கிறார், ஒரு விண்ணப்பிக்கிறவரா இருக்காரு. இங்கிலீஷ்ல ப்ளீடர்னா தமிழ்ல விண்ணப்பிக்கிறவர். இப்ப ஜீசஸ் ஒரு விண்ணப்பிக்கிறவராக இருக்கிறார். விண்ணப்பம் செய்கிறவர்கள் போல நீங்க உங்க வாழ்க்கையில செய்துட்டு இருக்கிறீங்களா? விளங்குதா? கான்செப்ட் விளங்குதா? இது அல்லாத, இந்த குணங்கள் அல்லாத எந்த கிறிஸ்தவனும் வெற்றியை பார்க்க முடியாது. பிகாஸ் முதல்ல சாக்ரிஃபைஸ் இருக்காது அவங்ககிட்ட ரிடம்ஷன் இருக்காது. அடுத்தது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ஸினுடைய பவர்ஸ் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் அவனுக்குள் இருக்காது. ஆனா வேதம் சொன்னதின்படி வேணா சொல்லிக்கிட்டு இருப்பானே தவிர, இந்த மனதுல என்ன இருக்குது? இது சுத்தமா இல்லை. இப்போ
இதை சொல்லி கொடுத்தவர் அப்படியே நிறுத்திட்டாரா? இப்போ சிலுவையில பேசுறார். இப்போதான் நம்ம சப்ஜெக்டுக்கே வரோம். இதுவரைக்கும் நான் எடுத்தது ஒரு இன்ட்ரடக்ஷன், சின்ன கோடு. இது என்னன்னு தெரியலன்றது இல்லையா, அதுதான் இது. இப்பொழுது 7 வார்த்தைகள். All of Christ's teaching were powerful words of life. அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து சிலுவையில் பரமேறுவதற்கு முன்பாக அவர் பேசப்பட்ட சகல விதமான வார்த்தைகளும் அது it was having its own powerful within it. அந்த வார்த்தைகளுக்குள்ளாக அதிகாரமும் வல்லமைகளும் நிறைந்த ஒரு வார்த்தையாக தான் இருந்திருக்கு. பட் ஆனாலும் his 7 lost sayings, அவருடைய கடைசி 7 வார்த்தைகள், has he died for us, are worthy of incense consideration. ஆனாலும் அவர் பேசப்பட்ட சிலுவையின் 7 வார்த்தைகள் ஒரு இன்டென்ஸ் கன்சிடரேஷன். இன்டென்ஸ்னா அது எவ்ரி செகண்ட் அல்ல, எவ்ரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். 1 hour is equal to 60 minutes. 1 minute is equal to 60 seconds. அதுல ஒரு செகண்டை உடைச்சி பல ஆயிரம் மடங்காக அந்த ஒரு செகண்டை பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்டென்ஸ். ஏன்னா பிசாசு எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடுறான். இந்த செகண்ட்ஸ்ல அப்படின்றதுல 1000 பிரிச்சு எங்கேயாவது நீ விலகிறியா? இப்ப சிலுவையின் மரணத்துல அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. மரணம் தானே, போயிருக்கலாமே. ஆனா அவர் என்ன செய்தாரு? அங்கேயும் பேசினார். நம்ம வாழ்க்கையில உயிரோடு இருக்கும் போது நல்லது செய்யறதில்லை, செத்தாலும் நம்ம நல்லது செய்யறதில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த பாடத்திட்டத்தின்படி கிரைஸ்ட் அவர் உயிரோடு இந்த வாழ்க்கை வரைக்கும் பவர்ஃபுல்லா பேசிட்டு இருந்தார். சிலுவையில அதை விட பவர் என்று சொல்வதற்குள்ள the word was with intense considerations. அதுக்குள் பலவிதமான சத்தியங்களும் தர்மங்களும் நியாயங்களும் நீதிகளும் உள்ள அடக்கப்பட்டிருந்தது. அது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்றா 5 வருஷம் நான் உங்களுக்கு இங்கே உட்கார வச்சு சோறு போட்டு டாய்லெட் பாத்ரூம்லாம் போயிட்டு வர வச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட 5 வருஷம் பத்தாது. ஆனா ஒரு கீ, த சப்ஸ்டன்ஸ், அதை லைட்டா டச் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ they should change our life. அந்த சிலுவையின் வார்த்தைகள் அது நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பலை என்றால் அது சாகிற வரைக்கும் திரும்புமா என்னன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுல இன்னைக்கு விதைக்கப்படுகிறீங்களோ அந்த சீடு தான் வளரும். அது சூம்பின சீடா வளர்ந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அது சூம்பின செடி தான். ஆனா இந்த இருதயத்துல விழுகிற வார்த்தை நம்முடைய இருதயத்தை ஒரு நல்ல மேன்யூரா பார்க்கிறார், ஒரு ஹார்வெஸ்டிங் பிளேஸா நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த விதை இந்த இருதயத்துல போன உடனே அது 100 மடங்கு கனி தருகிற ஒரு இருதயமா தான் தேவன் நம்மை நினைச்சு நமக்கு ஒரு ஆஃபரை கொடுக்கிறார். அப்போ வேதம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார், இந்த வேர்ட்ஸ் they should change our life. இந்த வார்த்தைகள் எனக்கு மாற்றத்துக்கு தான் அவர் சிலுவையிலே மரணத்தில் அவர் பேசியிருக்கிறார். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எத்தனை பேருக்கு மாற்றம் வந்திருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியும். மாற்றம் வரல, இந்த வார்த்தை உங்களை மாற்றலன்னு அர்த்தம். இந்த வார்த்தை உங்களுக்கு மாற்றப்படலைன்னா அது இருதயத்தில் விதைக்கப்படலைன்னு தான் அர்த்தம். சோ நம்மள கிரைஸ்ட் லைஃப் எப்படி தெரியுங்களா, வயசு ஏறிக்கிட்டு இருக்கோம், ஆனா வார்த்தை நம்மளை இளமையா மாத்திட்டு இருக்கோம், பவர்ஃபுல்லா மாத்திட்டு இருக்கோம், அழகா மாத்திட்டு இருக்கோம், அந்தஸ்தா மாத்திட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு 4 பங்களா வாங்கிட்டேங்க. ஏங்க வயசு ஏறி போச்ச, உங்களுக்கு அதெல்லாம் ஓட்ட முடியுமா? இல்லைங்க, 4 கார் வாங்குற அளவுக்கு கொடுத்தாரு. எப்படினாலும் ஒரு கார் தான் ஓட்டுவேன், ஒரு கார்ல ஏதாவது ஒரு சீட்ல தான் உட்கார முடியும். 4 கார் இருக்குன்றதுக்காக நான் 4 கார்லயும் உட்கார முடியுமா?
இல்ல ஒரு கார்ல ஏறணுன்றதுக்காக ஃப்ரண்ட் சீட்டு, டிரைவர் சீட்டு, பேக் சீட்டு, இனோவா போல தான் அதுக்கு பின்னாடி ஒரு பேக் சீட் இருக்கு, அதுலயே நான் ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டே காரை ஓட்டுன்னு சொல்ல முடியுமா? ஆனா தேவன் அந்த அனுபவிக்கிற அந்த இண்டிபெண்டன்சி பவரை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, they should change our lives. எது? the intense consideration of the sayings on the cross. அவர் பேசப்பட்ட வார்த்தைகள் அந்த சிலுவையிலே அது என்ன மாற்றப்படுகிறதா இருந்துதான் ஆகணும். Had you stood in the crowd that day watching Jesus die, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க அவருடைய மரணத்தின் அந்த கூட்டத்தில் நீங்க இருந்திருக்கிறீங்களா? நிச்சயமா நம்ம இல்லை. ஆனால் இதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இப்ப நீங்க அங்க நிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணலாம். சினிமா பாருங்களேன், சிலர்லாம் அழுவோம், அது நடிப்பு தான், ஆனா அழுவோம். சண்டை போடுறதா தான் இந்த நம்ம கை ஓங்குது, அவரை எப்படி குத்து அப்படி குத்துன்னு ஓங்குது கை. அங்க அப்படி ஒரு படம் தான் ஓடிட்டு இருக்காங்க, ஆள் இருக்கார, சுவிட்ச் ஆஃப் பண்ணா அது பிளெயின் ஸ்கிரீனா மாறுது. ஆனா உள்ள இருக்கிற உணர்வு என்ன செய்யுது? உங்களை உணர்வுள்ள பாத்திரமா அதெல்லாம் சிரிக்கிற போது நீங்களும் சிரிக்கிறீங்க. அங்க யாராவது வடிவேலோ கவுண்டமணியோ செந்திலோ, இப்ப யாரு புது ஹியூமர் ஆக்டர் யாரு இருக்கா? இல்ல, சரியான ஆக்டர் இல்ல. இருந்தவர்கள் கொரோனாவில் சேர்த்து போயிட்டாரு. அவர் பேர் என்ன? விவேக் சேர்த்து போயிட்டாரு. கொஞ்சம் அறிவாளியான ஒரு ஆக்டர் தான். அங்க சிரிப்பு வந்த உடனே என்ன செய்றீங்க? நீங்கள் நானும் சிரிக்கிறோம். we are not on the crowd. அவர் சிரிப்பு காமிக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, சேனலை மாத்துறீங்க, அந்த சிரிப்புங்க வந்துருச்சு. சோ அதுக்கே அவ்வளவு பவர் இருக்கு. அழுகிறது இருக்குது, எமோஷன் இருக்குது, சிரிப்பு இருக்குது. நீங்க ஜப்பான் போகாட்டாலும் அங்க ஜப்பான்ல நடக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது, ஓ இவ்வளவு சூப்பரா இருக்கே ஜப்பான், நீ பாத்தியா ஜப்பான்? இல்ல, ஒரு ஓடுற படம். இப்போ வேதம் நம்மளை கேட்குது, இந்த 7 வார்த்தைகளை கொண்டாடுறீங்களே, ஆர் யூ இன் த கிரவுட்? அந்த கூட்டத்தின் மத்தியிலே உணர்வு உள்ளவனாக இருக்கிறாயா? இல்ல பாஸ்டர், இன்னைக்கு குட் ஃப்ரைடே அதனால வந்திருக்கிறேன், இல்லைன்னா இந்த வெள்ளிக்கிழமைக்கு வருவானா? ஆண்டவர் கேட்கிறாரு, சரிப்பா இன்னைக்கு 7 வார்த்தைகளை குறித்து கேட்க வந்திருக்கிறீங்க. ஆர் யூ இன் த கிரவுட்? அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? இல்லை, இங்க நம்ம பாஸ்டர்கிட்ட ஒரு நல்ல ஒரு இதுங்க, அவர் பாட்டுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு இருப்பாரு, அப்படியே ஒரு அரக்கண்ணு அப்படியே இழுத்தாப்புல இருக்கும், சூப்பரா இருக்கும். அது ஏசி வர இடத்துலயா கொஞ்சம் உட்கார்ந்து வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிரவுட்ல யாராவது நான் சொல்ற மாதிரி உட்கார்ந்து இருந்திருப்பாங்களா? பயங்கர டென்ஷன்ஸா இல்லையா? இப்பதான் இந்த டென்ஷன்ஸ்ல தான் வேதம் சொல்லுகிறது, you would have heard him utter 7 astounding statements. நீங்க ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருந்திருந்தீங்கன்னா, ஜீசஸ் பேசக்கூடிய விளக்க வைக்கும், அதாவது அஸ்டவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா விளக்க வைக்கக்கூடிய, நீங்கள் இதுவரைக்கும் விளங்கி இராத, நீங்க பல காரியங்களை குறித்து நீங்க சிந்திச்சிருப்பீங்க. பட் உலகத்தில் இங்க நீங்க ஜெயிப்பதற்கு, கிறிஸ்துவினுடைய சாயலை உடைவ ஆட்களாய் மாறுவதற்கு விளக்கங்கள் தருகிற ஸ்டேட்மெண்ட்டை ஜீசஸ் வாயிலிருந்து கேட்கிறவர்களாய் நீங்க இருக்க முடியும். நாட் ஆஸ் an ordinary spectator. ஸ்பெக்டேட்டர்னா என்ன? பார்வையாளர். ஸோ ஒரு ஆர்டினரி ஒரு சினி பார்க்குற அந்த கேரக்டர் கிடையாது. இந்த கேரக்டர் என்னன்னா, ஒரு விளக்கங்களை அறிந்து கொள்ளுகிற கிறிஸ்துவனுடைய கேரக்டர், ஆட்டிடியூட்ஸை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அது மாத்திரமல்ல, the remarkable words not only due to his duress என்றால் வற்புறுத்துகிற அனுபவம்.
இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, இதை நீங்க செயல்பட்டே ஆகணும். இந்த 7 வார்த்தைகள் கிரைஸ்டுடைய லாஸ்ட் பிரெத் முடிய போகுது. கடைசி சில மூச்சு அவருக்குள்ள இருக்கிற நேரங்கள்ல முடிய போகிற அந்த தருவாயில உங்கள்கிட்ட பேசுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தைகள் வற்புறுத்தலுக்குரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அதை செய்துதான் ஆகவே ஆக வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த எட்டர்னல் பவர் கிடையாது. சோ ஒன்று விளக்க வைக்கிற வார்த்தைகள், இன்னொன்று வற்புறுத்துகிற வார்த்தைகள். அது மாத்திரமல்ல, ஏன் இதை வற்புறுத்தல் என்று சொல்லுகிறார் என்றால், பிகாஸ் ஆஃப் த டீப் மீனிங் தே கன்வேட். அவருடைய வார்த்தைகள் மேலோட்டமான அர்த்தங்களை அல்ல, அது ஆழத்தில் உள்ள உன்னுடைய இருதயத்தை தொடக்கூடிய அளவுக்கு அது பவர்ஃபுல். மேலோட்டமான வார்த்தைகள் அல்ல, அதெல்லாம் இருதயத்தினுடைய the bottom depth of our heartல போய் தொட்டு உன்னை தூக்கி வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, and in these 7 last statements of Christ we find a lasting example of how we must also think and live. இந்த 7 விதமான வார்த்தைகள் நீங்க எப்படி சிந்தனையிலே அதை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த சிந்தனையிலே கொண்டு வந்தது அங்கே அடக்கமாக்கப்படாமல் it must become live. அது உண்மைத்துவமாக உங்கள்கிட்ட இருக்குதுன்னு மற்றவங்க பார்க்கணும், நீ அதை செயல்படுத்தணும். அல்லேலூயா. சோ அநேகற்ற வசனம் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்துற அளவுக்கு அவங்க இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் மரிக்க போறேன், இந்த வார்த்தை எனக்குள்ளது இப்ப உங்களுக்கு வரப்போறது, அது விளக்குகிறதா இருக்கிறது, அது உங்களுக்குள் வற்புறுத்துகிறதா இருக்குது. ஏன் தெரியுமா? இப்ப நான் ஒருத்தனா இந்த வற்புறுத்த விளக்கத்தை நான் கொடுத்தல, இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து நான் எதை கடைசி என் சுவாசத்தில் சொன்னேனோ அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்ற விளக்கம் புரிஞ்சிச்சா? அப்போ சிலுவையில் பேசப்பட்ட வார்த்தை என்ன? பேசினது அவர் ஒருத்தர் தான். இப்ப அவர் அதை நடந்து காமிச்சிட்டாரு. இப்ப நம்மகிட்ட சொல்றாரு, அது உனக்குள்ள இறங்கணும், அது லைவா மாறணும். அது உன்னுடைய டே டு டே லைஃப்ல அது பிரமாதமாக அது மாற்றப்படுகிற அனுபவத்தை அது உன்னிலிருந்து நீ விளக்கி அதை சொல்லுவதற்காக, வற்புறுத்தி சொல்லுவதற்காக அது உனக்குள் இறங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சிலுவையினுடைய அவர் கொண்டாந்து நிறுத்துற அந்த நேரத்துல அவர் சொல்லாம சொல்லுகிற அந்த வார்த்தைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ அந்த 7 செயலிங்கள முதலாவது வார்த்தை என்ன? அவர் என்ன சொல்றார்? Father, forgive them, for they do not know what they do. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அருமையான தேவச்சனமே, now through this word, இந்த வார்த்தையின்படியாய் Jesus was fulfilling the prophecy that he would make intercession for the transgressions. What is the meaning of transgressions? பிரமாணத்தை மீறுகிற அனுபவத்துக்கு தான் ஆங்கிலத்தில் இது டிரான்ஸ்கிரிப்ஷன். விளங்குதுங்களா? நாம் ஏதாவது பிரமாணத்தை மீறினோம்னா, இப்போ ரூல்ஸ்ல, டிராபிக் ரூல்ஸ்ல ஹெல்மெட் போடல, சட்டத்திட்டத்தின்படி அந்த பிரமாணத்தை என்ன அவங்க ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, அந்த பிரமாணத்தை நீங்க மீறினீங்க, உங்களுக்கு ஃபைன். இப்போ இயேசு சொல்றார், ஒரு இன்டர்சிஷன். இந்த லூக்கா 23:34 இந்த வேத வசனம்
கிறிஸ்துடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை வெளிக்கொண்டு வருகிறது. அது என்ன கேரக்டர்? பிதாவே இவர்களை மன்னிங்க. இப்போ நமக்காக இன்டர்செஷன் என்றால் நமக்காக வாதாடுகிற ஒரு அனுபவம், நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம். அப்போ கிறிஸ்துக்குள் என்ன அனுபவம் முக்கியமா இருந்தது? the spirit of intercession. நல்லா விளங்குதுங்களா? அப்பா அம்மா பிள்ளைங்க, பக்கத்து வீட்டுக்காரு, எதிர் வீட்டுக்காரு, நம்ம பழகிறவங்க, நம்ம பார்க்கிறவங்க, இவங்களெல்லாம் பலர் பலவித நெகட்டிவ்ல இருப்பாங்க. எல்லாம் உங்களை போல நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கலாமா? அப்படி வேண்டாமா? வச்சுக்கலாமா வேண்டாமா? அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற பதில் பேசுறேன், இப்படி சொன்னா அப்படி ஏற்ற பதில் பேசுறேன். இப்ப ஜீசஸ் எப்படி நினைச்சாரோ நமக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அவரு ஒரு நல்ல குணவானாதான் தெரியுது. அப்படியா இல்லையா? இல்ல உங்களுக்கு எதுவும் அவர் செய்யலைனாக்கா அவர் உங்களுக்கு கெட்டவர் தான் அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது செய்திருக்காரா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும்? அப்போ ஒரு நல்லவர் ஒத்துக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஜீசஸ் was fulfilling the prophecy that he would make intercession for the transgressors. பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்காக ஆண்டவர் பிதாவினிடத்திலிருந்து தன்னுடைய பரிந்துரையின் அபிஷேகத்தை காமிச்சார். தேவச்சனமே, இப்போ ஒரு சிந்தனை நமக்குள்ளாக, நாம் யாருக்காகதாவது பரிந்து பேசி உங்களுக்கே கெட்டது செய்தவனுக்காக ஆண்டவர்கிட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்துக்காக நன்மை செய்யுங்கள் என்னைக்காவது ஒரு ஜெபம் ஏறெடுத்திருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையவே கிறிஸ்து எதுக்காக அவர் மரித்தார்னு நினைச்சீங்கன்னா, அவர் ப்ராபசியை நிறைவேற்றினாரு. அந்த ப்ராபசியை உன்னை கொண்டு நிறைவேற்றுவதற்கு பல 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 கிறிஸ்தவ சாயல் உள்ள மனிதர்களை உருவாக்குறார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:12 வசனத்தை. அவர் தம்முடைய ஆத்துமாவை தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரரில் தன்னையே ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். See, the prophecy says like this. The prophecy reveals its truth for us. இங்கே தீர்க்க தரிசனம் தன்னுடையவைகளை நமக்கென்று ஆராய்ந்து நமக்கு அது கொடுக்குது. எது தீர்க்க தரிசனம்? இயேசு கிறிஸ்துவை அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார்கள். அதான் தீர்க்க தரிசனம். இப்ப அவர் அக்கிரமக்காரர் என்று ஒருவராய் எண்ணினதுனால தானே சிலுவையின் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க, மரணத்தை. கரெக்டுங்களா? இப்ப ஜீசஸ் சொல்றாரு, ஆமா சாமி அவங்க அக்கிரமக்காரர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த அக்கிரமக்காரர்கள் தான் அவங்கள ஒருவரா என்னைய சிலுவையில தூக்கிட்டாங்க. ஆனா இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா? இந்த அக்கிரமக்காரர்கள் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் அவர்களுக்காக நாம் மன்றாடுகிற பிதாவாகிய தேவனே. சோ இந்த சிலுவையின் மரணம், அவருடைய முதல் வார்த்தை உங்களுக்குள் எனக்குள் வேர்டா இல்லாத, அது லைவா இருக்கணும், அது உயிரோட்டமா இருக்கணும். சரி, எனக்கு இப்ப அநியாயம் செய்தவன் எனக்கு எத்தனை பேர் நான் எண்ணி பார்க்கிறேன். எனக்கு அநியாயம் செய்தவனா இப்ப யாருமே தெரியல. என்னை ஏமாத்தி இருக்கலாம், எனக்கு கெடுதல் விளைவிச்சிருக்கலாம். ஆனா நான் அவங்களை ஒப்பு கொடுத்ததுனால இப்ப அவங்கள குறிச்சு என் மைண்ட்ல இடமே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு யாருன்னா எனக்கு கெடுதல் செய்தா, through my prayer of intercession,
மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக நான் மறுபடியும் கிறிஸ்துவின் சாயல் அந்த இடத்துல உள்ள கொண்டு வந்துருவேன். அப்ப எனக்கு யாராவது துரோகம் செய்தாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? நான் சொல்லவே முடியாது. அப்படி நான் சொன்னா கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல்ல எனக்கு பங்கு இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, his prophecy revealed as a prayer of intercession. அவருடைய வெளிப்பாடுகள் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக அந்த ப்ராப்பசி நிறைவேறினது உண்மையானால், அந்த ப்ராப்பசியினுடைய ஃபயர் அனாயிண்டிங் என்கிட்ட இல்லைன்னு வைங்க, I am not a Christ centered person. நான் கிறிஸ்துவை எனக்குள் மையமாய் வைத்திருக்கிற நான் மனிதனே அல்ல. அப்போ இந்த சிலுவையின் மரணத்தின் சாயல் என் வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகாது. தேவச்சனமே, உன்னையும் என்னையும் உருவாக்கி இன்றைக்கு இந்த சபையில வச்சிருக்கிறார்னா, இந்த வார்த்தை யூடியூப்ல கேட்க வச்சிருக்கிறார்னா, we are being identified, called to become as a child of God. We have been identified. நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். We are being called, அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சோ இந்த தேர்ந்தெடுப்பையும் அழைப்பையும் யார் நிராகரிக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்வுல மன்றாட்டு ஜெபம் இருக்காது. எனக்கு அதை கொடு, இதை கொடு, அது வேணும், இது வேணும், இந்த டேட்ல வேணும், அந்த டேட்ல வேணும். அது இன்டர்செஷன் பிரேயர் கிடையாது. ஏன் இந்த பிரேயரை முதல்ல சொல்லி கொடுக்கிறார்? அநேகருடைய வாழ்விலே எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளாம, அதை தாண்டி பல ஆயிரம் மடங்கு பல பிரேயர்கள் மூலமாக தான் பெற வேண்டிய ஒரு பிரேயர் நிமித்தம் ஆசீர்வாதத்தை விட்டுட்டு பல பிரேயர் பண்ணியும் கூட ஒரு முழுமை அடையாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் கிறிஸ்தவ பார்த்துட்டு இருக்கிறான். விளங்கிச்சா நான் சொல்றது? எதன் மூலமாய் கொண்டு போகப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தை இதுக்கு சம்பந்தம் இல்லாத பலவிதமான பிரேயரை பண்ணி 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 காலங்கள் நேரங்கள் எல்லாம் வேஸ்ட். பட் ஜீசஸ் அவர் சிலுவையில் அடித்த அடுத்த செகண்ட் அவர் கேட்ட the prayer of intercession is the utmost characteristics and attitude that we should follow. அவர் சிலுவையின் மரணத்தில் பேசப்பட்ட நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால், நாம் இருக்கிற இந்த நிலையிலிருந்து மாறப்பட வேண்டுமானால், எதையும் எதிலும் எந்த நேரத்திலும் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக தான் உனக்கே உயிர்த்தெழுதல் இருக்கு என்பதை நீ அறிவாயானால், இந்த நொடி பொழுது வரைக்கும் உனக்கு யாரெல்லாம் பகைவர்களோ அவங்கள ஆண்டவர்கிட்ட அநியாயக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்பட்ட இயேசுவே அதை ஜெபித்திருப்பாரானால், நான் படிச்சிருக்கிறேன், பண்பாளராக இருக்கிறேன், சம்பளம் வாங்குறேன், ஆசீர்வதிக்கப்படுகிறேன், எனக்கு ஒன்று என்ன சிலுவையில் அடிக்கிற அளவுக்கு நான் குற்றவாளி இல்லை. குற்றவாளியாகிய கிறிஸ்துவே பேசுவார். ஆனால் என்ன குற்றவாளி அல்லங்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிற நான், எனக்கு தீங்கு செய்கிறவனுக்கு நான் ஜெபிக்கலைன்னா, how the prophecy will take place in my soul, in my heart. Hallelujah. தேவச்சனமே, சிலுவையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். அறிந்தவன் புரிந்தவன் மனமாற்றத்துக்குள் வந்தான். மனமாற்றத்துக்குள் வந்தவன் அவருடைய டோட்டல் சோல்ல மாற்றங்கள் வந்துச்சு. அவருடைய ஆத்மாவில் எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது, உணர்வுகள் மாற ஆரம்பிச்சது, சிந்தைகள் மாற ஆரம்பிச்சது, ஆக்டிவிட்டி மாற ஆரம்பிச்சது. தேவச்சனமே, 2000 ஆண்டுகளுக்காக நாம் இன்னும் இதை தேடி இதை வாசித்து இது என்னங்கிறத ஆராய்ஞ்சு வரோம். ஆனால் நம்ம மாறி இருக்கிறோமா? அப்போ இத்தனை இயர்ஸ் தேவையா? இன்னும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்றும் நான் இன்னொரு 100 வருஷம் யாருமே இங்க வாழ்ந்துட்டு போறல, யாரா வாழ போறோமா? இவன் கேட்கிறான். இவன் என்ன கேட்கிறான்? அவர்கிட்ட, ஆண்டவரே என்ன மன்னிப்பு கேட்கிறான், என்னை நினைத்தருள்னு கேட்கிறான். அதுல எல்லாமே கவர் ஆகுது. என்ன மன்னிங்க, நான் இது மாதிரிலாம் இருந்துட்டேன், இது மாதிரிலாம் இருந்துட்டேன், வார்த்தைகள் நிச்சயமா இருந்து வெளியே வந்திருக்கும். Now there was a huge crowd before Jesus. அந்த crowd சத்தமிட்டு இருக்கும்.